இந்த உயிர்த்தெழுதல் நன்னாளில் ஹெவன் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நன்னாளில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையினை அவர் நமக்கு தந்துள்ளார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் எவை என்பதை நாம் இன்றைய தினம் சற்று ஆராய்வோமாக. இவ்வுலகில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் நினைப்பது தங்களுடைய வாழ்வுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டா இல்லையா என்பதை. பல்வேறு மக்கள் பல்வேறு சமய நம்பிக்கைகளை கொண்டு காணப்படுகிறார்கள். சிலர் மனிதன் மாண்டு இறந்த பின் அவன் மண்ணோடு மண்ணாகவும் சாம்பலோடு சாம்பலாகவும் காற்றோடு காற்றாகவும் அவன் மாறிவிடுகிறான், இனிமேல் ஒரு வாழ்வு இல்லை என்று சொல்கின்றனர். ஆனால் ஒரு சிலர் மனிதன் செய்கின்ற பாவம் புண்ணியங்களுக்கு தக்கதாக அவனுக்கு 7 ஜென்மம் உண்டு என்று கூறுகிறார். ஒரு சிலர் மனிதன் வாழ்ந்தது அவ்வளவுதான், இனிமேல் அவன் நினைக்கப்படுவதில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் நமது அருள்நாதர் இயேசுவோ மரணத்திற்கு பிறகும் ஒரு வாழ்வு உண்டு என்பதை தனது உயிர்த்தெழுதலின் மூலம் அவர் மெய்ப்பித்து காட்டினார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்தார். முதலில் மகதலேனா மரியாளுக்கும், பின்னர் 12 அதன் பின்னர் 500 பேருக்கும் அதிகமான மக்களுக்கு அவர் காட்சியளித்து தாம் ஒரு உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு இருப்பதாக அவர் தம்மை காட்சிப்படுத்தினார். பிரியமானவர்களே, அவர் அப்பத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவர் புசித்து அவர் தான் ஆவி அல்ல ஒரு சரீரத்தை உடையவர் என்ற உண்மையை இந்த உலகிற்கு அவர் உணர்த்தினார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு கூறினார் அல்லவா? இயேசுவின் உயிர்த்தெழுதல் உணர்த்தும் உண்மைகளை நாம் சற்றே ஆராய்வோமாக. முதலாவதாக, மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு என்பதை இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு தெளிவாக கோடிட்டு காட்டுகிறது. இல்லாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. மனசாட்சிப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லையே. அஞ்சத்தக்க பழி பாவங்களுக்கு நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இவ்வுலகில் இல்லையே. ஆகவே இவற்றிற்கு விடை கொடுக்கும் வண்ணமாகத்தான் இயேசுவின் உயிர்த்தெழுதல் காணப்படுகிறது. அன்றியும் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்று வேதம் கூறுகிறது. ஒரே தரம் மரிப்பதும் பின்னர் நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நித்திய நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதம் நமக்கு தெளிவாக கூறுவதால் உயிர்த்தெழுதல் நிச்சயம் என்பது நமக்கு புலனாகிறது. இயேசு இவ்வுலகில் வாழ்ந்தபோது மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று கூறினார். மேலும் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் தேவன் தமக்கே ஒப்பு கொடுத்ததாக இயேசு தாம் வாழ்ந்த காலத்தில் கூறினார். மேலும் அவர், இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று இயேசு கூறினார். மேலும் நமக்கு ஒரு கேள்வி எழும்பும், உயிர்த்தெழுத ஒரு மனிதன் எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவான்? அதற்கும் வேதம் விடை கூறுகிறது. பவுல் கூறும்போது, புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய அது உயிர்க்க மாட்டாதே. தேவன் தமது சித்தத்தின்படி அதற்கு ஒரு மேனியை கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு விதையானது மண்ணில் மட்கி பின்னர் சில நாட்களுக்கு பிறகு அது முளைக்கிறது, ஒரு வித்தியாசமான செடியாக, பின்னர் அது மரமாக வளர்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதை போலத்தான் மனிதனும் மரித்த பிறகு அவன் உயிர்த்தெழுந்த சரீரத்தோடே வருவான் என பார்க்கிறோம். பவுல் கூறும் பொழுது, உங்கள் அனைவருக்கும் ஒரு இரகசியத்தை கூறுகிறேன் என்று கூறினார். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆயினும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது நாம் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்போம். எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று கூறினார். மூன்றாவதாக, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல
கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள் என்று 1 கொரிந்தியர் 15 நாம் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் உயிரோடு எழும்புவது என்பது மிகவும் நிச்சயமான ஒரு காரியம். உயிர்த்தெழுதலில் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் எவை என்பதை நாம் இன்றைய தினம் சற்றே ஆராய்வோமாக. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைகளுக்கு தக்கதாக அல்லது தீமைகளுக்கு தக்கதாக நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். இயேசுவுக்காய் வாழ்ந்தவர்களுக்கு தேவன் பல வெகுமதிகளை வைத்திருக்கிறார். வேதத்தில் 5 வகை கிரீடங்கள் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அழிவில்லாத கிரீடம். 1 கொரிந்தியர் 9 பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்வார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆரம்ப காலத்தில் இந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு அழகிய மலர்களையும் இலைகளையும் உடைய கிரீடங்களை பரிசாக அளித்து மகிழ்ந்தனர். ஆனால் ஒரு சில நாட்களுக்குள் அழகிய மலர்களும் அந்த இலைகளும் வாடி வதங்கி போகவே பதக்கங்கள் உருவானது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய பரலோக தேவன் அவர் உண்டாக்கி இருக்கும் அழிவில்லாத அந்த கிரீடத்தில் எத்தனை விலை உயர்ந்த முத்துக்கள், வைரங்கள், வைடூரியங்கள், இன்னும் விலையேற பெற்ற கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும் அல்லவா? மறைந்த நமது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் மகாராணியார் எலிசபெத் அம்மையார் அவர்கள் ஒரு அழகிய கிரீடத்தை அவர்கள் தங்கள் தலையில் சூடியிருந்தார்கள். நமது இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட கோஹினூர் வைரக்கல் அவர்களுடைய கிரீடத்தில் பதிந்திருப்பதாக நம்பப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மன்னர்களும் தங்களுடைய செல்வாக்கை காண்பிக்கும்படியாக மிகவும் விலையேற பெற்ற கிரீடத்தை தங்களுக்கு அவர்கள் ஒரு அணிகலனாக அணிந்து கொள்ளும் வழக்கம் தொன்று தொட்டே இருந்து வந்தது. அப்படி இருக்கும் பொழுது தேவன் நமக்கு தரக்கூடிய அழியாத கிரீடம் எவ்வளவு விலையேற பெற்றதாக இருக்கும் அல்லவோ? அந்த அழியாத கிரீடத்தை பெற வேண்டும் என்றால் பவுல் கூறுகிறார், லெக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் லெக்கை நோக்கி ஓட வேண்டும். கர்த்தர் நமக்கென்று ஒரு பாதையை வகுத்து வைத்திருக்கிறார். அந்த பாதையில் நாம் பொறுமையோடு நாம் அவருடைய சித்தத்தின்படி ஓடும்போது இந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறோம். 2வதாக மகிழ்ச்சியின் கிரீடம். 1 தெசலோனிக்கேயர் 2 எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாக இருப்பவர்கள் யார்? கர்த்தராகிய கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் அல்லவோ அப்படி இருப்பீர்கள் என்று பவுல் விசுவாசிகளை பார்த்து கூறுகிறார். மேலும் பிலிப்பியர் 4 பவுல் எழுதும் பொழுது, ஆதலால் எனக்கு மிகவும் பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமானவர்களே என்று பவுல் அழைக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடமாக அவர்கள் விளங்குவார்கள் என்பது இதிலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். 3வதாக நீதியின் கிரீடம். 2 தீமோத்தேயு 4 7-8 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய இயேசு அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மட்டுமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வார் என்று குறிப்பிடுகிறார். தேவ பிரசன்னத்தை நாம் எப்பொழுதும் எதிர்பார்க்க வேண்டும். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும் பக்தர்களுக்கு அவர் இந்த நீதியின் கிரீடத்தை அவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஓட்டமே ஜெயமாய் நாமும் ஓடியே முடிக்க, ஒவ்வொரு தினமும் புதிய பலனடைவோம். பாவ சாபங்களும் புவியாசையும் ஜெயித்தோர் பாழுலகை வேகம் தாண்டி அக்கரை செல்வோம்.
உலகம் தாண்டி அக்கரை செல்வோம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே. கண்மலையின் மேலே கழுகு போல் உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே ஜெயம் பெற்றே பிதாமுகம் காண்போம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே. நான்காவதாக மகிமையின் கிரீடம். இந்த மகிமையின் கிரீடம் யாருக்கு சூட்டப்படுகிறது? சபையை மேய்க்கும் மேய்ப்பர்களுக்கு தேவன் இந்த கிரீடத்தை கொடுக்கிறார். மகிமையின் கிரீடம். எப்படி சபையை மேய்த்தால் இந்த கிரீடம் கிடைக்கும்? தேவனுடைய மந்தையை கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாகவும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதனை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைய தினம் அநேக போதகர்கள் இருக்கிறார்கள், அநேக திருச்சபைகள் இருக்கிறார்கள். ஆனால் சில போதகர்கள் தன்னலமற்ற உழைப்பினாலே அநேகரை கர்த்தரண்டை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிலர் ஆதாயம் பெறும் நோக்கத்தோடு தங்களுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த மகிமையின் கிரீடத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கென்று உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்த தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சூட்டும் கிரீடம் இந்த மகிமையின் கிரீடம். 5ஆவதாக ஜீவ கிரீடம். யோவான் கண்ட தரிசனத்தில் இயேசு சிமிர்னா சபைக்கு எழுதும்போது, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று கூறினார். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆயினும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து கவலைப்படாதே என்று இயேசு கூறினார். ஏனென்றால் 10 நாள் உபத்திரவம். இந்த உலக வாழ்க்கை 10 நாட்கள் தான், அது நீங்கி போகிறது. ஆனால் ஒரு நித்தியமான வாழ்வு உண்டு என்பதால் இயேசு மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று இயேசு கூறினார். 2ஆவதாக இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு தேவ ராஜ்யத்தை கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு மனுஷகுமாரன் தனது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடும் கூட அவர் வரும்போது ஜனங்களை 2 பிரிவாக பிரிப்பார். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் தனியே பிரிப்பதைப் போல செம்மறி ஆடுகளை அவர் வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கமாகவும் அவர் நிறுத்துவார். நிறுத்திவிட்டு வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்கு ஆயத்தமானப்பட்டிருக்கிற நித்திய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்பார். ஆகவே ஒரு நித்திய ராஜ்யம் நமக்கு உண்டு என்பது தெளிவாகிறது அல்லவா? பிரியமானவர்களே, பரமண்டல ஜெபத்திலும் ஆண்டவர் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் ஜெபிக்கும்படி தான் நமக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது 3ஆவதாக இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கையை நமக்கு தருகிறது. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருது. பிரியமானவர்களே, இன்னும் கிறிஸ்துவுக்காக மரித்தவர்களும் கெட்டிருப்பார்களே என்றுதான் பவுல் கூறுகிறார். ஆகவே இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கையை தருகிறது. கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவர் முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நமக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதல் நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற ஒரு நித்திய நம்பிக்கையை நமக்கு தருகிறது. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். 4ஆவதாக இயேசுவின் உயிர்த்தெழுதல்
நித்திய மகிழ்ச்சியை நமக்கு தருகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மீது இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று ஏசாயா 35 அதிகாரம் 10 நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. மேலும் இயேசு கூறின தாலந்து உவமையிலே ஒருவனுக்கு 5 தாலந்தும் ஒருவனுக்கு 2 தாலந்தும் ஒருவனுக்கு 1 தாலந்தும் அவர் கொடுத்தார். 5 தாலந்தை பெற்றவன் வேறே 5 தாலந்தை கூடுதலாக சம்பாதித்து கொடுத்தான். அதே போல 2 தாலந்தை பெற்றவனும் வேறே 2 தாலந்தை கூடுதலாக சம்பாதித்து கொண்டு வந்து எஜமானிடம் கொடுத்தான். எஜமான் அவர்களை பார்த்து, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன், நீ உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று அவர் கூறினார். ஆம், எஜமானின் சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி, ஆனந்த களிப்பு. பிரியமானவர்களே, கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தரும்படி இருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு பரலோக வெகுமதிகளை அள்ளி தருவது மட்டுமல்லாமல் ஒரு நித்திய நம்பிக்கையையும் நித்திய மகிழ்ச்சியையும் நித்திய ராஜ்யத்தையும் நித்திய வாழ்வினையும் நமக்கு தருகிறது அல்லவா? பிரியமானவர்களே, ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நியாய தீர்ப்பையும் அவர் வைத்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு அள்ளி கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நான் சிறுமியாக இருந்தபோது விபிஎஸ்ஸிலும் சண்டே கிளாஸிலும் அதிகமாக ஒரு பாடலை பாடுவது உண்டு. ஓர் வெண்ணங்கி, ஓர் பொன்மோடி, ஓர் வாத்தியம், ஓர் மேல் வீடு, ஓர் ஜெயக்கோடி, ஓயா இன்பம் எனக்குண்டு மோட்சத்தில், அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்தபடியால் கர்த்தர் நமக்கு அருளக்கூடிய ஆசீர்வாதங்கள் எத்தனை என்பதை நீங்கள் பார்த்தீர்களா? இந்த ஆசீர்வாதங்களை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் பொறுமையோடு இலக்கை நோக்கி ஓடுவதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதல் நன்னாளில் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தலை வணங்கி ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான உயிர்த்தெழுதல் நன்னாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான ஹெவன் டிவி மூலமாக அருமையான சத்தியங்களை இந்த நேயர்கள் கேட்கும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைகளுக்காக உம்மை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மரணத்திற்கு பிறகும் ஒரு வாழ்வு உண்டு என்பதோடு அமையாது. பரலோக வெகுமதிகளையும் நித்திய ராஜ்யத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் நித்திய நம்பிக்கையும் எங்களுக்கு தருவதாக இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் தரக்கூடிய இந்த பாக்கியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஜீவிய ஓட்டத்திலே அவருக்கு பிரியமானவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.